டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல மலச்சிக்கல் இருக்கா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சரியா ஜீரணமாகல, கண் பார்வை குறைபாடு, ரத்தத்துல நிறைய கழிவுகள் இருக்கு, முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் ஏற்படுது, பூஞ்சை தொற்றுகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஃபைபர், நார்ச்சத்து அப்படின்னு சொல்றோம். நம்ம உடல்ல நார்ச்சத்து குறைவாக இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். அப்போ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் நம்ம உடல்ல ஏற்படுது? பொதுவாக இந்த நார்ச்சத்தை நம்ம எப்படியெல்லாம் நம்ம எதற்காக இது தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டூல்ஸ் நம்ம வெளியேற்றக்கூடிய மலத்துக்கு ஒரு பல்கினஸ் கொடுக்கறதுக்கும், ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடல்ல நன்மை செய்யக்கூடிய ஜீரணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியா, குட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியாஸ் நம்ம குடல் பகுதியில எப்பவுமே இருக்கிறதுக்கும், வெளியேறாமல் இருக்கிறதுக்கு, அதை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும், ஈஸியா நம்ம உணவு செரிமானம் நடப்பதற்கும் நமக்கு இந்த நார்ச்சத்து தேவைப்படுது. இப்ப நார்ச்சத்தை எப்படிலாம் நம்ம உணவில் எடுத்துக்கலாம், இது இல்லாம நம்ம உடல்ல என்னென்ன நடக்குதுன்றதும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக அனைத்து வகையான கீரைகள், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் பார்த்தோம்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இதுல இருக்கு. வெஜிடபிள்ஸ், அதாவது காய்கறிகள்லயும் நமக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுல சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உள்ள ஜீரணமாகும் போது நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்ல இருக்கக்கூடிய என்சைம் செக்ரேட் ஆகிறதுனால ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகுது. இன்னொன்னு இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பிட்ட உணவோட அது செரிமானமாகி அப்படியே வெளியில தள்ளப்படுது, ஜீரணம் செய்யப்படாது. ஆனா ஈஸியா குடல் பவல் மூவ்மெண்ட் ஈஸியா நடப்பதற்கு, லகுவாக நடப்பதற்கு இது நமக்கு பயன்படுது. இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இவ்வளவு நாளாக மலச்சிக்கல் இருக்குங்க, தொடர்ந்து இத்தனை வருடங்களாக மலச்சிக்கல் இருக்குங்க. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு நமக்கு ஃபைபர் தேவை. அப்போ மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு ஃபைபர் கண்டென்ட் தொடர்ந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணும்போதே நிறைய இதுல நமக்கு நார்ச்சத்து வர மாதிரி இருக்கும். முக்கியமா பார்த்தோம்னா இந்த வாழைத்தண்டுல நிறையவே நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அனைத்திலுமே ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொத்தவரங்காய் இதுல இருக்கு, முருங்கைக்காயில நிறைய நார் சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காய்கறி வகைகளை நம்ம பயன்படுத்தும் போதோ, கீரை வகைகள், அனைத்து வகையான கீரைகள்லையுமே நமக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஸோ இதையும் நம்ம தினமும் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் கண்டென்ட் என்னன்னா ஈஸியா மலச்சிக்கலை நமக்கு தடுத்து கொடுக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ரூட்ஸ்ல நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, ஃப்ரூட்ஸை ஜூஸ் மாதிரி போடுறது, அந்த ஜூஸை நிறைய பேர் வடிகட்டிடுவாங்க, ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணும்போது அதோட பல்ப்ஸா இருக்கட்டும், இல்லை அதோட ஃபைபர்ஸ் எல்லாமே ஃபில்டர்ல தங்கிட்டு நம்ம அந்த தண்ணியை மட்டும் குடிப்போம். ஸோ தண்ணியை குடிக்கிறது ஓரளவு நமக்கு பலன் அளித்தாலும் அந்த ஃபைபரோட சேர்த்து இப்போ நம்ம சாத்துக்குடி ஜூஸ்லாம் போடுறோம்னா அந்த ஃபைபர் உள்ள இருக்கக்கூடிய பல்ப்ஸோட சேர்த்து சாப்பிடும்பொழுது தான் நமக்கு அந்த ஃபைபர் முழுவதுமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜூஸ் குடிக்கும் பொழுது அதிகமான இனிப்பு சேர்த்து நம்ம குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா நமக்கு மலச்சிக்கல் தீர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், அடிக்கடி நம்ம வெஜிடபிள் சூப் குடிக்கணும். ஸோ வெஜிடபிள் சூப் குடிக்கும்பொழுது எல்லா வெஜிடபிள்ஸும் அதுல கட் பண்ணி போடுறோம். முக்கியமா ப்ரொக்காலி நம்ம போடும்போது அதுலயும் ரிச் ஃபைபர் நமக்கு இருக்கு. பீட்டா கேரட்டின்ஸ் நிறைய இருக்கிறதுனால உடலுக்கு அதிக அளவு சத்து தரக்கூடியது இந்த ப்ரொக்காலி. இதை பயன்படுத்தி நம்ம சூப் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது உடல்ல அதிகப்படியான ஆற்றல் நமக்கு உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடல்ல பாசிட்டிவா நடக்கிறதுக்கு ஃபைபர் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். சரி இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் என்னால் டயட் இவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட முடியல, ரொம்ப அவசரமா நான் காலைல ஆஃபீஸ்க்கு போனோம், நைட் இந்த டைமுக்கு வரேன், ஒரேனே குக் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாத சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைபர் இருக்கக்கூடிய சில மூலிகை மருந்துகளை சித்த மருத்துவத்துல பயன்படுத்திக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மகாத்திரிபலாதி மாத்திரை அப்படின்ட்டு இருக்கு. இது சூரணமாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மகாத்திரிபலாதி சூரணத்தை நம்ம பயன்படுத்தும் போது
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஃபைபர் கண்டென்ட் சேர்ந்து ஈஸியா நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். முகத்துல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்கக்கூடிய முக்கியமா இன்னும் சில மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிலாவாரை சூர்ணம் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ரிச் ஃபைபர் சோர்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம இரவு நேரத்தில் வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டு தூங்கும் பொழுது நமக்கு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ உறக்கம் யாருக்கெல்லாம் சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இரவு நேரத்துல இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சில உணவுகள்லையுமே அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. பட் அதை நம்ம மறந்துடுவோம். அதுல முக்கியமானது ஃபைபர் இருக்கக்கூடியது. இதை சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம குடல் பகுதிக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதனோட பார்த்தோன்னா அதலைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதலைக்காய் நமக்கு எல்லா கடைகள்லயும் இருக்கும். ஒரு சிலர் மார்க்கெட்ல ஓரமா வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அதலைக்காய் பயன்படுத்தும் போது ரிச் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நமக்கு இது பயன்படுது. அப்போ நம்ம இந்த ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடும்பொழுது இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஸோ இல்லைங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றது கஷ்டம், வேற ஏதாவது சித்த மருந்து இருக்கான்னு கேட்டாலும் அதற்கு நான் இந்த பதிவுல என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதனோடய சேர்ந்து அஷ்ட சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்கு. இது சாப்பிட்டாலும் நம்ம குடல் பகுதியில ஏதாவது பிரச்சனையோ இல்லை இன்ஃப்ளமேஷன் இருந்தால் அதை நமக்கு சரி செய்து கொடுக்கும். இப்போ பொதுவாகவே நமக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி சாப்பிட்டா நமக்கு எந்த மாதிரி செரிமானம் நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.